Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 2 fractions and decimals-ல exercise 2.3 பார்க்கலாம். வாங்க first sum பார்க்கலாம். Find 1/4 of. First 1/4 of 1/4 கண்டுபிடிக்கணும். Next 1/4 of 3/5. Next 1/4 of 4/3. First 1/4 of 1/4 எடுத்துக்கலாம். A part பண்ணலாம். ஸோ ஆஃப் அப்படின்னா நம்ம இன்ட்டு போடணும். இப்போ 1/4 இன்ட்டு இங்கே இருக்க 1/4. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரை 1 × 1 1, டினாமினேட்டர் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16. இப்போ 1/16 வரும். இங்கே நியூமரேட்டர் வந்து கம்மியாக இருக்குது டினாமினேட்டரை விட, அதனால் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் போட வேண்டாம். இப்போ 1/4 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/4 of 3/5. பி பார்ட் 1/4 of 3/5. ஸோ 1/4 இன்ட்டு ஆஃப்க்கு இன்ட்டு போடணும். இந்த 3/5 இப்படி எழுதிடுங்க. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 3s are 3, 4 5s are 20. அப்போ 3/20. இங்கேயும் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட கம்மியாக இருக்கிறதுனால மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு சி 1/4 of 4/3. 4 of 4/3. இப்போ ஆஃப் வந்து என்ன பண்ணணும், இன்ட்டு போடணும். அப்புறம் இந்த 4/3 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 4s are 4, 4 3s are 12. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4/12 வருது. 4/12 நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். 4 டேபிள்ஸில் ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணலாம். 4 1s are 4, 4 3s are 12. அந்த டைம்ஸ் தான் எழுதணும். இப்போ 4 3s are 12 அப்படின்னா அந்த 3 அந்த டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 3, அதை தான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 1/3ன்னு வரும். 4/12 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1/3 தான் ஆன்சர். இங்கே நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் கம்மியாக இருக்குது, அதனால் மிக்ஸ் ஃப்ராக்ஷன்லாம் பண்ண வேணாம். 1/3 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் சம் 1/7 of 2/9. 1/7 of 2/9. ஸோ 1/7 எழுதிடுங்க. ஆஃப்க்கு இன்ட்டு போட்டுருங்க. 2/9 இப்படி எழுதிடுங்க. இப்போ 1 × 2 2, 7 × 9 63. ஸோ 2/63ன்னு வரும். ஆன்சர் 2/63. நெக்ஸ்ட்டு பி பார்ட் 1/7 of 6/5. இப்போ 1/7 அப்படியே எழுதுங்க. ஆஃப்க்கு இன்ட்டு போடுங்க. 6/5 எழுதுங்க. இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். 1 6s are 6, 7 5s are 35. ஸோ 6/35 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் சி பார்ட் 1/7 of 3/10. ஸோ 1/7 எழுதிடுங்க. ஆஃப்க்கு வந்து இன்ட்டு போடணும். இந்த 3/10 எழுதிடுங்க. இப்போ 1 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 3s are 3, 7 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 70. 3/70. வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். செகண்ட் சம் மல்டிப்ளை அண்ட் ரெடியூஸ் டு லோயஸ்ட் ஃபார்ம் இஃப் பாசிபிள். ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு பாசிபிளாக இருந்துச்சுன்னா நம்ம லோயஸ்ட் ஃபார்மை ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் சம் 2/3 இன்ட்டு 2 2/3. இந்த 2/3 அப்படியே இறக்கி எழுதிக்கோங்க. இன்ட்டு இது பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இதை நம்ம இம்ப்ராப்பராக மாற்றணும். ஸோ இந்த 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரை மேலே ஆட் பண்ணுறோம். 3 2s are 6, 6 + 2 8, 8/3. இப்போ நம்ம நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 8s are 16, 3 3s are 9. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிரேட்டராக இருந்தால் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் நம்ம டிவைட் பண்ணுறோம். 9 1s are 9, 16 - 9 வந்து 7 வரும். ஸோ இந்த 7 வந்து நியூமரேட்டர் எழுதுங்க. இங்கே இருக்க டிவைஸர் வந்து டினாமினேட்டர் எழுதுங்க. இது வந்து இந்த நம்பர் ஓல்ட் பார்ட்டில் எழுதுங்க. ஸோ 1/7/9 தான் இதோட ஆன்சர். 16/9 = 1/7/9. நெக்ஸ்ட் சம் 2/7 into 7/9.
இது வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஸோ 7 1s are 7, 7 1s are 7 நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 7 டேபிள்ஸில் 1 டைம் போகும். அதனால் 7 1s are 7 1s are. இப்போ மேலே நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 1s are 2, டினாமினேட்டரில் 1 9s are 9. 2/9 தான் ஆன்சர். ஏன்னா நியூமரேட்டரை வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்குது டினாமினேட்டரை விட. அதனால் இங்கே நம்ம மிக்ஸ் ஃப்ராக்ஷன் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 3/8 into 6/4. ஸோ இதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணால் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8யும் 6யும் எடுத்துக்கோங்க. 8ம் 6ம் 2 டேபிள்ஸில் போகும். எத்தனை டைம்ஸ் 2 டேபிள்ஸில் 8 போகும்னா 2 4s are 8 போகும். அதே 6 வந்து 2 டேபிள்ஸில் 2 3s are 6. ஸோ அந்த டைம்ஸ் மட்டும் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 4 4s are 16. 9/16. 9/16 தான் ஆன்சர். இது நம்ம இம்ப்ராப்பர் பண்ண, இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் 9/5 into 3/5. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 9 3s are 27, 5 5s are 25. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது. நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டினாமினேட்டர். ஸோ இங்கே நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். 25 27, 25 1s are 25. இப்போ 7 - 5 பார்த்தீங்கன்னா 2. ஸோ இங்கே ரிமைண்டரை நியூமரேட்டரில் எழுதணும், இது டினாமினேட்டரில் எழுதணும், இது வந்து அந்த ஹோல் பார்ட்டில் எழுதணும் நம்பரில். ஸோ 1 2/25 இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். 1/3 into 15/8. இப்போ இந்த 3யும் இந்த 15ம் எடுத்துக்கோங்க. 3 டேபிள்ஸில் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3 1s are 3, 3 5s are 15. 3 டேபிள்ஸில் 5 times 15 போகும். இப்போது 1யும் 5யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 5s are 5. கீழே டினாமினேட்டரில் 1ம் 8 இருக்குது. 1 8s are 8. இப்போ 5/8 தான் ஆன்சர். ஸோ இங்கே நம்ம மிக்ஸ் ஃப்ராக்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ 5/8 ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 11/2 into 3/10. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 11 3s are 33, 2 10s are 20. இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது 33, டினாமினேட்டருக்கு வந்து 20 அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம மிக்ஸ் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். 20 33, 20 1s are பார்த்தீங்கன்னா 20. மைனஸ் பண்ணுங்கள். 3 - 0 3, 3 - 2 1. ஸோ இதை நியூமரேட்டர் எழுதுங்க, இதை டினாமினேட்டர் எழுதுங்க, இது வந்து அந்த சைடில் அந்த நம்பர் எழுதுங்க. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 113/20 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 7th சம் 4/5 into 12/7. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியாது. ஏன்னா எந்த டேபிள் ஒரே டேபிளில் அதை ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை தான் பண்ணிக்கணும். 4 × 12 48 வரும். 5 7s are 35 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குது டினாமினேட்டரை விட. ஸோ நம்ம டிவைட் பண்ணுறோம். 35 48. 35 டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா 35 1s are 35 வரும். சப்ராக்ட் பண்ணுறீங்க. 8 - 5 3, 4 - 3 1. ஸோ இது எப்படி எழுதலான்னா, இதை நியூமரேட்டரில் எழுதுங்க, இதை வந்து டினாமினேட்டர், இதை வந்து ஹோல் பார்ட்டில் எழுதுங்க. இப்போ 113/35 தான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Third sum, multiply the following fractions. First sum 2/5 into 5 1/4. இப்போ 2/5 இங்கே எழுதிக்கோங்க. இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஸோ 4 × 5 மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே ஆட் பண்ணணும். 4 5s are 20, 20 + 1 21, 21/4.
இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × 21 2 × 21 42 வரும் பை 5 4s are 20. இப்போ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 42யும் 20யும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸில் ரெண்டுமே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 2 10s are 20, 2 2s are 4, 2 1s are இப்போ 21 பை 10ன்னு வரும். ஸோ இங்கே நியூமரேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும். 10 21 10 2s are 20. இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள். 1 - 0 1. ஸோ இது வந்து நியூமரேட்டர் எழுதணும், இது சைடில் எழுதணும். இப்போ 2 1/10 தான் இதோட ஆன்சர். இதே வந்து இன்னொன்று மெத்தட்லேயும் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 2/5 × 21/4 இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இப்போ 4ம் 2ம் 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 2s are 4 இப்படி பண்ணிவிட்டு கூட நீங்கள் 21 1s are 21, 5 2s are 10ன்னு இப்படி கூட கொண்டு வந்திருக்கலாம். அந்த 21/10 இந்த ஸ்டெப்லேயே நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். வாங்க நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். செகண்ட் சம் 6 2/5 × 7/9. ஃபஸ்ட்டு இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, நம்ம வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். 5யும் 6யும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 6 are 30, 30 கூட 2 ஆட் பண்ணிங்கன்னா 32 வரும். 32/5 × 7/9. ஸோ மேலே இப்போது நம்ம நியூமரேட்டரை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 32யும் 9யும் மல்டிப்ளை பண்ணணும். 32யும் 7யும் மல்டிப்ளை பண்ணணும். 32 × 7 ஸோ 224 வரும். டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 9s are 45 வரும். இப்போ நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணுறோம். 45 224 45 4s are பார்த்தீங்கன்னா 180 வரும். இப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க. 4 - 0 4, இங்கே பாரோ பண்ணிக்கோங்க. இது 1 ஆகிடும். இது 12 - 8 4, அப்போ 44. ஸோ நம்ம எழுதுகிறப்போ இது வந்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. நியூமரேட்டரில் 44 வரும், டினாமினேட்டரில் 45 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம், தேர்ட் சம் 3/2 × 5 1/3. ஸோ 3/2 எப்படி எழுதிக்கலாம்? 5 1/3 பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 5s are 15, 15 + 1 வந்து 16. இப்போ 16/3 வரும். நெக்ஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2ம் 16ம் இருக்குது. 2 1s are 2 8s are 16. இங்கேயும் 3 3 இருக்குது. க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 3 1s are 3 1s are. இப்போ மேலே நியூமரேட்டரில் 1ம் 8ம் இருக்குது. அப்போ 1 8s are 8. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 8. 8/1னாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8 தான் வரும். வாங்க ஃபோர்த்து சம் பார்க்கலாம். 5/6 × 2 3/7. ஸோ 5/6 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். இப்போ 7யும் 2யும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 3 ஆட் பண்ணிக்கணும். 14 வரும். 7 2s are 14. 14 + 3 பார்த்தீங்கன்னா 17. 17/7. இப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5யும் 17யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105. கீழே 6யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42 வரும். இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நியூமரேட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணிக்கணும். 42 2s are வந்து 84. அப்புறம் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 5 - 4 1, 10 - 8 2, அப்போ 21. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவீங்கன்னா 221/42. ஃபிஃப்த்து சம் 3 2/5 × 4/7. ஸோ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிக்கோங்க. 3 5s are 15, 15 + 2 வந்து 17, 17/5. இங்கே 4/7. இப்போ நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 17யும் 4யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 68. டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 7s are 35. இப்போ நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். 35 68 டிவைட் பண்ணிட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும். இப்போ 35 1s are 35. 68லும் 35 சப்ராக்ட் பண்ணுங்கள். 8 - 5 3, 6 - 3 3. இப்போ 33 வருது. ஸோ இதை நியூமரேட்டர் எழுதணும், இதை டினாமினேட்டர் எழுதணும், இதை வந்து அந்த சைடில் எழுதணும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா
133/35. Next, sixth sum, 2 3/5 into 3. இதை இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 5 2s are 10, 10 plus 3 13, 13/5 into 3. இப்போ மேலே இருக்க 13 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 13 3s are 39. கீழே டினாமினேட்டரில் ஒன்றும் இல்லைனா அது 1 தான் அர்த்தம். 5 1s are 5. இப்போ நியூமினேட்டர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ 5 39, 5 7s are 35, 9 minus 5 பார்த்திங்கன்னா 4. இதை நியூமினேட்டர் எழுதுங்க. 4 வந்து நியூமினேட்டர் எழுதணும், இதை வந்து டினாமினேட்டர் எழுதணும், இதை வந்து சைடில் எழுதணும். இப்போ 7 4/5 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம், செவன்த் சம், 3 4/7 into 3/5. ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 7 3s are 21, 21 plus 4 25, 25/7 into 3/5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5ம் 25ம் நம்ம கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 5s are 25. 5 டேபிள்ஸில் 25 5 டைம்ஸ் போகும். இப்போ மேலே இந்த 5ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 3s are 15. கீழே 7ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7 1s are 7. அப்போ 15/7 வருது. இப்போ நியூமினேட்டர் வந்து கிரேட்டராக இருக்குது டினாமினேட்டர்னால நம்ம டிவைட் பண்ணணும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். 7 2s are 14, 5 minus 4 1. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்னா 2 1/7 எழுதணும். வாங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்க்கலாம். விச் இஸ் கிரேட்டர்? ஸோ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2/7 of 3/4 இதுவா, இல்லைன்னா 3/5 of 5/8 இதுவா? இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணி பார்க்கலாம். 2/7 ஆஃப்னா என்னென்னா இன்ட்டு போடணும் 3/4. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 2ம் 4ம் 2 டேபிள்ஸில் 2 1s are 2, 2 2s are 4 ஒரே டேபிளில் போகணும். இப்போ 2 1s are 2, 2s are 4 போகணும். இப்போ நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 3s are 3, 7 2s are 14. இங்கே வந்து 3/14 இந்த சைடு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கேட்டிருக்காங்க, இதுவா எது கிரேட்டர்ன்ட்டு. ஸோ இது முதல்ல முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வாங்க 3/5 into 5/8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5ம் 5ம் 5 டேபிள்ஸில் போகும். 5 1s are 5 1s are which is equal to நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 1s are 3, டினாமினேட்டர் 1 8s are 8. அப்போ இங்கே வந்து 3/8ன்னு வந்திருக்கு. இப்போது இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர்னு கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது கிரேட்டர் அப்படின்னா நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். 3/14 இல்லை 3/8. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம நியூமினேட்டரை பார்த்து எது கிரேட்டர்னு சொல்ல முடியும். இப்போ டினாமினேட்டர் சேமாக இல்லாதனால நம்ம டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும். அதை வந்து நீங்கள் எல்சிஎம் எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லை 2 ஃப்ராக்ஷனாக இருந்ததுன்னா நம்ம இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 3யும் 8யும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 8s are பார்த்தீங்கன்னா 24 வரும். 3 8s are 24, அதனால் 24 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 14 into 3, 14 3s are 3 4s are 12, 42 வரும். அப்புறம் 14யும் 8யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 112 வரும். இப்போ நம்ம சொல்லலாம் எது வந்து கிரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 42/112 தான் கிரேட்டர். இதுதான் கிரேட்டர். அப்போ எது கிரேட்டர்? 3/8 தான் கிரேட்டர். 3/8னா இப்போ இதில் வந்து இதுவான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ 3/8 எதோடது? இந்த 3/5 of 5/8ஓடது. இப்போ ஆன்சர் என்ன எழுதணும்னா 3/5 of 5/8 இஸ் கிரேட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா 1/2 of 6/7 கிரேட்டரா, இல்லை 2/3 of 3/7 கிரேட்டரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பண்ணிடலாம். 1/2 இன்ட்டு ஆஃப்க்கு இன்ட்டு போட்டுக்கோங்க 6/7. இப்போ வந்து இதை ரெடியூஸ் பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். 2யும் 6யும் கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 1s are 2 3s are 6. இப்போ நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 3s are 3, டினாமினேட்டரில் 1 7s are 7. அப்போ 3/7. இப்போ நெக்ஸ்ட் இங்கே வாங்க 2/3 ஆஃப்க்கு இன்ட்டு போடுங்க 3/7. இப்போ இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. 3 1s are 3 1s are 3 டேபிள்ஸில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 1s are மேலே நியூமினேட்டரில் 2 1s are 2, கீழே டினாமினேட்டரில் 1 7s are 7.
இப்போ இதில் வந்து எது கிரேட்டர் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து டினாமினேட்டர் வந்து ரெண்டுத்துலேயுமே சேமு. அதனால நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம். எல்சிஎம் எடுக்க வேணாம், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட பண்ண வேண்டாம். இதில் வந்து டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால 3/7 தான் கிரேட்டர்னு நம்ம சொல்லிடலாம். 3/7 கிரேட்டர்னா அதோட இது பார்த்திங்கன்னா 1/2 ஆஃப் 6/7 கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் எழுதுகிறப்போ 1/2 ஆஃப் 6/7 இஸ் கிரேட்டர்னு எழுதலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5th சம். Siley plants 4 saplings in a row in her garden. The distance between 2 adjacent saplings is 3/4 meter. Find the distance between the first and last saplings. ஸோ அவள் வந்து செடி நட்டி வைக்கிறாங்க. சைலின்ற வந்து 4 சாம்பிளிங்ஸ் வந்து கார்டனில் நட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த செடி வந்து இப்படி வரைஞ்சிக்கிறேன். இங்கே 1 2 3 4 சாம்பிளிங்ஸு. தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜசன்ட் சாம்பிளிங்ஸ், இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாம்பிளிங்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 3/4 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாம்பிளிங். இந்த ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் first and last saplings equal to இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும், சரிங்களா, ஃபஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 - 1 எடுத்துக்கோங்க. 4 - 1 3 ஆகிடும். ஸோ 3 × 3/4 3 times 3/4 3 times 3/4 வரும். இப்போது 3 3s are 9 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 3 3s are 9 9 - 9/4. இப்போ 9/4 மேலே நியூமினேட்டர் கிரேட்டராக இருக்குது, கீழே டினாமினேட்டர் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதணும். ஸோ 4 9 4 2s are 8. இப்போ 9ல் 8 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1. ஸோ 9/4 எப்படி எழுதலாம்னா 2 1/4 2 1/4. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் சாம்பிளிங் பார்த்தீங்கன்னா 2 1/4 மீட்டர். ஸோ 3 times 3/4 மீட்டர் போட்டுட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லிபிகா ரீட்ஸ் எ புக் ஃபார் 3/4 hours every day. She reads the entire books in 6 days. How many hours in all were required by her to read the book ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எவ்ரிடே வந்து 1/3/4 hours வந்து அவர் புக்ஸை ரீட் பண்ணுறா. 6 daysல அந்த என்டையர் புக்கையும் ரீட் பண்ணி முடிக்கிறா. அப்போ how many hours in all were required by her to read the book, எவ்வளோ hours வந்து அந்த புக்கை முடிக்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் என்ன எழுதிக்கலாம்னா நம்பர் ஆஃப் hours read every day. ஸோ தினமும் அவள் எவ்வளோ ரீட் பண்ணுறா 1/3/4 hours. நம்பர் ஆஃப் டேஸ் டு ரீட் ஹோல் புக், அந்த புக்கை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டதுன்னா 6 daysன்னு கொடுத்துருக்காங்க. 6. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டோட்டல் ஹவர்ஸ் ரெக்வயர்ட். டோட்டல் ஹவர்ஸ் required equal to 1/3/4 into 6. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எவ்ரி டே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் எவ்வளோ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது பார்த்தீங்களா 6, அதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் ரெக்வயர்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா. எவ்ரிடே 3/4 hours ரீட் பண்ணுறோம். அதே மாதிரி 6 days அவங்க வந்து இந்த ஹோல் புக் கம்ப்ளீட் ஆக 6 days. அப்போ 6 × 1/3/4 போடணும். இப்போ இதை வந்து இம்ப்ராப்பரில் இருக்கிறதுனால மிக்ஸில் இருக்கிறதுனால இம்ப்ராப்பராக மாற்றிடுங்க. 4 1s are 4 4 + 3 வந்து 7 7/4 × 6. இப்போ 4யும் 6யும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 2 2s are 4 2 3s are 6. 2 டேபிள்ஸில் 4ம் 6ம் போகும். அதனால் எத்தனை டைம்ஸ் போகும் 2 டேபிள்ஸில் 2 2s are 4 2 டேபிள்ஸில் 6 3 டைம்ஸ் போகும். 2 3s are 6 7 × 3. இப்போ மேலே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 7 3s are 21/2. இப்போ நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டர் கிரேட்டராக இருக்கிறதுனால
டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுங்க. 2 10s are 20. இப்போ 1 - 0 1. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 10 1/2 hours. இப்போ டோட்டல் hours required வந்து 10 1/2 hours. ஸோ ஹோல் புக் ரீட் பண்ணுறதுக்கு 6 days ஆகுது. எவ்ரிடே வந்து 1/3/4 ஆகுது. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் hours கண்டுபிடிக்கணும் 6 × 1/3/4. வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம். A car runs 16 km using 1 liter of petrol. How much distance will it cover using 2 3/4 liters of petrol? So 1 liter பெட்ரோலுக்கு 16 km ரன் ஆச்சுன்னா 2 3/4 2 3/4 லிட்டர்ஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகும்னு கேட்குறாங்க. Distance car runs in 1 liter வந்து 16 km. So distance car runs in 2 3/4 liter equal to 16 × 2 3/4. இங்கே பாருங்கள், இதை லிட்டர்னு எடுத்துக்கோங்க, கிலோமீட்டர் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பெட்ரோலில் 16 km ரன் ஆகுது அப்படின்னா 2 3/4 லிட்டருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகும்? அப்போ என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 16 இங்கே எழுதிக்கோங்க. இது வந்து மிக்ஸில் இருக்குது, இம்ப்ராப்பராக மாற்றிக்கணும். 4 2s are 8. 8 + 3 11. இப்போ 11/4. இப்போ 4யும் 16யும் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 4 1s are 4, 4 4s are 16. 4 டேபிள்ஸில் 4 × 16 போகும். மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 11s are 44. ஸோ 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும். வாங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம். ப்ரொவைட் த நம்பர் இந்த பாக்ஸ் சச் த 2/3 இந்த பாக்ஸில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிங்க 10/30. அப்புறம் சிம்பிளஸ்ட் ஃபார்மும் நம்ம எழுதணும். ஸோ என்னென்னா 2/3 கொடுத்துருக்காங்க, இங்கே பாக்ஸ் இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு 10/30. இது ரொம்ப ஈஸி தான். இப்போ 2 இங்கே 10 இருக்குது. இப்போ எத்தனை டைம்ஸ் வந்து அது வந்திருக்கும்? 2 5s are 10. அதேமாதிரி 3 30. இப்போ 3 10s are 30. அப்போ வந்து அந்த பாக்ஸ் வந்து என்னென்னா 5/10. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா the simplest form of the number obtained in the box. இதை வந்து செகண்ட்னா இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக, சிம்பிளஸ்னால் இதை ரெடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. 5ம் 10ம் வந்து 5 டேபிள்ஸில் போகும். இப்போ 5 டேபிள்ஸில் போனால் 5 1s are 5 2s are 5/10 ரெடியூஸ் பண்ணணும். 5 1s are 5 2s are அப்போ 1/2. அது இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ரொவைட் த நம்பர் த பாக்ஸ் 3/5 டி சம்து into box which is equal to 24/75. இப்போ 3 டேபிள்ஸில் 24 எத்தனை டைம்ஸ் போகும்னா 8 டைம்ஸ் போகும். 3 8s are 24. அதே மாதிரி 5 டேபிள்ஸ் கீழே 5 இருக்குது, 75 இருக்குது. 5 டேபிள்ஸில் 75 எத்தனை டைம்ஸ் போகும்? 15 டைம்ஸ் போகும். ஸோ 8/15 தான் அந்த பாக்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா the simplest form of the number obtained in the box. இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. 8/15 சிம்பிளஸ்ட் ஃபார்மாக ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா 8/15 ஒரே டேபிளில் தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னால் ரெண்டுமே ஒரே டேபிளில் நம்ம டிவைட் பண்ணணும். ஒரே டேபிளில் ரெண்டுமே போகாது. ஸோ it cannot 8/15 cannot be simplified. cannot be simplified further. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.